இப்போ நாம் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தடை பற்றி பார்ப்போம். இப்போ நாம் இருக்கிறது ரைட் சைடில் மெனு இருக்கனால இது ஹோம் பேஜ் மெனு. ஹோம் பேஜ் மெனுவில் இருந்து நீங்கள் டேஷ்போர்டுக்கு போகணும். இப்போ இதை கிளிக் பண்ணால் இப்போ டேஷ்போர்டு வந்துடும். இப்போ டேஷ்போர்டு வந்தாச்சு. டேஷ்போர்டில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்குது. இது டேஷ்போர்டு மெனு. இப்போ டேஷ்போர்டு மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா டேஷ்போர்டு பேனல் ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்டு பேனலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்டு இருக்குது, ஹோம் இருக்குது, பிஸ்னஸ் கேஒய்சி இருக்குது. ஸோ தென் வந்து டிஸ்பிளே ப்ராடக்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, தென் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னால் ஸோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பாருங்கள் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் ஸ்பான்சர் டீட்டெயில் உங்களுடைய ஐடி நம்பரும் உங்களுடைய பேரும் இதில் வந்துடும். நீங்கள் யாரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேன் கார்டு நம்பர் நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் பாருங்கள், பேன் கார்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணினா மட்டும்தான் இந்த இடத்துல சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் வரும். இல்லாட்டி இந்த அப்ளிகேஷன் உங்களால் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பேன் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. பேன் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த நேம் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணாவே பேன் கார்டு வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ட்ரிகர் ஆகிரும். ஸோ பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க. தென் அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றீங்க. ஸோ மெயில் ஐடி கொடுக்குறீங்க. டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இதில் 2006 இருக்குது பாருங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணால் இயர் வரும். இப்போ இயரை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் 1997 இயரை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இயர் இந்த இடம் மாறிடுச்சு. தென் மந்த்தை நீங்கள் இங்கே சைடில் நீங்கள் ஸ்விட்சிங் பண்ணி ஸோ எந்த டேட்டோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல செட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த செட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், பேன் நம்பர் போடணும், நேமை கிளிக் பண்ணால் ஆட்டோ வெரிஃபை ஆகி உங்களுக்கு நேம் வந்துடும், ஜெண்டர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி மேபி தெரியலனா ஒரு நேம் போட்டு @gmail.com. இப்போ உங்களுடைய நேம் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வந்து கீதா அப்படின்னா கீதா @gmail.com @gmail.comன்றதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கொடுத்துடணும். பட் அதுக்கப்புறம் அவங்க ப்ரொஃபைல்குள்ளே போய்ட்டு அவங்க தேவைன்றப்ப மெயில் ஐடியை கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துர்லாம். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கடுத்து பின்கோடு நம்பர் போட்டுட்டு ஸ்டேட்டை கிளிக் பண்ணாவே ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் வந்துடும். சம்டைம்ஸ் டிஸ்ட்ரிக் தப்பாக வருதுன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெலீட் பண்ணிவிட்டு கரெக்டான டிஸ்ட்ரிக்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கடுத்து நாமினி, ஸோ இந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய வருமானம் அடுத்து யாருக்கு போகணுன்றதுக்கான ஹஸ்பண்டா அவங்களுடைய கிட்ஸா அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபாதர், ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், பிரதர், சிஸ்டர், சன், டாட்டர், ஸோ இவங்களில் என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாமளுடைய டேட் ஆஃப் பர்த் இதை கிளிக் பண்ணால் கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இயர் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா மேபி 2001 இயர் குழந்தைய கூட நீங்கள் பண்ண முடியும் வாரிசா. ஸோ அவங்க வந்து மேபி பிப்ரவரியில் பிறந்திருக்காங்கன்னா February 9 அப்படின்னு வச்சுட்டோம். இதில் பாருங்கள் செட் அப்படின்ற பட்டன் வரும். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த நேம் வந்துடும். இதில் வந்து ஆதார் நம்பர் அப்படின்றது ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. இதில் வந்து அக்ரின்றதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சப்மிட் பட்டன் வரும். சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி ரெஜிஸ்டர் ஆகிரும். இந்த ப்ரொசீஜர் என்னென்னா நீங்கள் பண்ணுறதுக்கு இதில் ஏன் இந்த இடத்துல சப்மிட் பட்டன் வரலன்னா ஸோ நாம் இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் வந்து நம்ம இங்கே கொடுக்கல, அதனால் சப்மிட் பட்டன் வரல. பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு நேம் வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல சப்மிட் பட்டன் இந்த இடத்துல வந்துடும், சப்மிட் கொடுத்துரும். இல்லை எந்த எரரும் இல்லாமல் நீங்கள் பண்ணணும். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் பாருங்கள் டேஷ்போர்டு மேலே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா மற்றவங்களை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணுற மெத்தட். இன்கேஸ் அவங்க வந்து மேபி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்காங்க, ஸோ நானே ரெஜிஸ்ட்ரேஷன்
ஒருத்தருக்கு நீங்கள் அனுப்பிச்சி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லணுன்னா இதில் பாருங்கள் ரெஃபரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸோ யாரை வந்து உங்களுக்கு கீழே சைன்அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை வாங்கி நீங்களே பண்ணிக்கக்கூடிய முறை ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் லிங்க் அனுப்பிச்சுட்டு அவங்களையே ரெஜிஸ்டர் பண்ணுற மெத்தட் தான் ரெஃபரல். இந்த ரெஃபரலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணின உடனே பாருங்கள் காப்பி கோட் காப்பி லிங்க் அப்படின்னு வருது. நீங்கள் காப்பி கோடு யூஸ் பண்ணக்கூடாது, காப்பி லிங்க்கை தான் கிளிக் பண்ணணும். இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறீங்க. பாருங்கள் இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் ரெஃபரல் லிங்க் காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து காப்பியில் இருக்குது. இப்போ அப்படியே நீங்கள் ஸ்க்ரீனை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் அனுப்பி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்புன்னு கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுடைய நம்பர் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னால் ஸோ இந்த மாதிரி மெசேஜில் ஸோ உங்களுக்கு கர்சர் பிளிங்கிங் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னால் பாருங்கள் பேஸ்ட் அப்படின்னு வரும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணோடனே அவங்களோட லிங்க் இதில் பேஸ்ட் ஆகிரும். தென் வந்து நீங்கள் சென்ட் பட்டன் நீங்கள் அழுத்தினோடனே அவங்களுக்கு இந்த லிங்க் சென்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் யாருக்கு லிங்க் சென்ட் பண்ணிங்களோ அவர் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய நேம், உங்களுடைய ஐடி நம்பர், உங்களுடைய நேம் வந்துடும். அதில் அவரே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருங்க, ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்து இங்கே சப்மிட் பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ கொடுத்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு ஐடி பிளேஸ்மெண்ட் ஆகிரும். ஸோ அப்போ உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா இந்த லிங்க்கை ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் காப்பி பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். மேபி யூடியூப்பில் நீங்கள் அனுப்பலாம், இன்ஸ்டாகிராம் வந்தால் இன்ஸ்டாகிராமில் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் யார் எங்கே இருக்கிறவங்க வேணாலும் அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அவங்க வந்துடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மெத்தட். நீங்கள் பிஸ்னஸ் டேஷ்போர்டு மெனுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிங்க. ஸோ நிறைய பேருக்கு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.